கூட என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்க போய் பேசிட்டு வந்திருக்கீங்க. ஆரம்பத்துல அவங்க தயங்குனாங்க, ஆனா அப்பா பேரை கேட்ட உடனே டோட்டலா ஆளே மாறிட்டாங்க. எஸ்டேட் ஓனர் அமிர்தலிங்கம் பொண்ணுன்னு சொன்ன உடனே எங்களுக்கு பூரண சம்மதம்னு சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிருக்காங்க. சரியா? என்னையும் மறுபடியும் பார்க்கணும்? டென்ஷன் ஆகாதம்மா, ஒரு ஃபார்மாலிட்டி தான். சரியா? ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்ச உடனே உன்னோட கல்யாணம். அக்கா, சின்ன அக்கா, போதுமா? கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் தேவைப்படும்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னைய பண்ண கொஞ்சம் போறேன். அடி பாவி. என்ன என் மேல கோவமா? உண்மையில என்னமா கோபம்? அப்போ நீங்க இத பத்தி எதுவுமே பேசல? நான் என்னமா பேச வேண்டியிருக்கு? அதான் எல்லாமே நீங்களே பேசி முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்களே, நல்ல வேலை. இப்போ என்கிட்ட சொன்னீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சாரிப்பா, நீங்க இல்லாம உங்க பெர்மிஷன் இல்லாம நான் போய் பேசுனது தப்புதான். வாணியோட வாழ்க்கைப்பா. ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கிறேன்னு இல்லம்மா, உன்ன நினைச்சதான் எனக்கு கவலையா இருக்கு. நான் தான் சொன்னேனேப்பா, என்னால இப்ப கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. நான் IAS பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம். இது நல்ல இடம், வாணிக்கும் பிடிச்சிருக்கு. ரொம்ப யோசிக்காம இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கிற வழிய பாருங்க ப்ளீஸ்பா. எனக்காகப்பா, எனக்காக. தேங்க்ஸ்பா. என்ன திலகா இவ்வளவு தூரம், அதுவும் நேர்ல பார்த்து பேசுற அளவுக்கு? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இங்க என்ன மாநாடா நடக்குது? நீயும் நானும் மட்டும் தானே இருக்கோம், சொல்லு. இது நாள் வரைக்கும் இந்த திலகா யார்கிட்டயும் உதவி கேட்டு போனதில்லை. முதல் முறையா என் தங்கச்சிக்காக உன்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். என்ன? என் தங்கச்சி அந்த வெற்றியை லவ் பண்றா. அவன் இல்லைன்னு தெரிஞ்சதும் தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு போயிட்டா. இது வரைக்கும் என் தங்கச்சி ஆசைப்பட்டு எதையும் நான் வாங்கி கொடுக்காம இருந்ததில்லை. சோ உன் தங்கச்சி அந்த வெற்றியை விட்டு கொடுக்கணும். சாரி திலகா, எதிரியா இருந்தாலும் உதவி கேட்டு வந்தா செய்யறதுதான் இந்த கண்மணியோட வழக்கம். ஆனா நீ கேட்டதுல எந்த நியாயமும் இல்ல. ஏன்னா வெற்றி என் தங்கச்சி தான் லவ் பண்றாரு. எனக்கு அத பத்திலாம் கவலை இல்லை. என் தங்கச்சிக்கு அவன் வேணும். முட்டாள்தனமா பேசாத. மாப்பிள்ளைக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா 3 பேரோட வாழ்க்கையும் நாசமா போயிடும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு புத்திமதி சொல்லாத. என் தங்கச்சி அவனுக்காக சூசைட் வரைக்கும் போயிட்டா. உன் தங்கச்சிக்கு நீதான் புத்தி சொல்லணும். வெற்றியும் தங்கச்சியும் ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து வாழ வேண்டியவங்க. இதான் உன் முடிவா? இது என்னோட முடிவு இல்ல, அந்த ஆண்டவனோட முடிவு. நான் என் தங்கச்சிக்காக யார வேணாலும் கொளுத்த தயாரா இருக்கேன். நான் என் தங்கச்சிக்காக உன்னை கொளுத்த கூட தயாரா இருக்கேன்.